ஒர்ஷிப் வேலைக்குள்ள போகிறோம். ஒர்ஷிப் நம்ம மத்தியில் யார் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்தையுமே நிச்சயமா தெரியும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த பிரேயர் இன்ஸ் ஃபேமிலியை நாடகத்தை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். முத கால் பண்ணி ஒரே ஒரு கால்னால நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்து சேர்ந்து உட்கார்ந்து காரணமாக அது வந்து அந்த ஊழியத்தை வேண்டாம் விட்டுட்டு போகிறதுக்கு எத்தனையோ தடவை எத்தனையோ நேரங்கள் யோசித்தாலும் இல்லைம்மா நான் ஒன்னே கொண்டு தான் செய்வேன், ஒன்னே கொண்டு தான் நடத்துவேன்னு ஒருத்தர் பேசுறத வந்து நம்ம நாடகத்தில் பார்த்தோம். பல பேர் அவங்களோட வாழ்க்கையில பேசிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க ஊழியத்தை விடணும் நான் பண்ணவே இல்லைன்னு எத்தனையோ உங்களை யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஊழியத்தை ஒன்னே கொண்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி முன்னாடி நிற்கக்கூடிய பெரிய ஸ்லாகியத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இது எங்க டீம்ல இருந்தோம், நாங்க பேச நாங்க முடிவு பண்ணல. அவர் எங்க கிட்ட பேசி இந்த டீம்ல இவங்க தான் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்க. நாங்களாம் நினைச்சோம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சோம். நாங்க 3 பேர் சொன்னோம், அவங்க முழு மனதா நான் பண்றேன் அப்படின்னாங்க. அதுவே பெரிய சாட்சி. உண்மையாவே நிச்சயமா இந்த ஒர்ஷிப் வேலையை நம்ம மத்தியில லீட் பண்றதுக்காக நடந்திருக்காங்க. எங்க ஃபேமிலியில இருந்து எங்க எல்லாரையுமே சேர்த்து லீட் பண்ணி கொண்டிருக்கிற எங்க சிஸ்டர் இருக்கிறாங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க கண்டிப்பாங்க என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப, உங்க கிருபை இல்லேனா நான்